இன்றைக்கி சரோஜா சமையலில் சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். 1/4 கிலோ சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி பழம், ஒரு சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு காயப்பொடி, கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பெரிய துண்டு தேங்காயை வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறேன். இனிமேல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ சுரைக்காயை நல்லா தோல் சீவி நல்லா பொடிசாக வெட்டி வைக்கணும். அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வைக்கணும். சுரைக்காயை நல்லா தோல் சீவி பொடிசாக வெட்டி வச்சாச்சு. ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கு. தேங்காய், சீரகத்தெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் நம்ம பருப்பு வெந்த உடனே நம்ம சுரைக்காயை கூட்டிடணும். பருப்பு கூட சேர்த்து வச்சு நம்ம இனிமேல் கூட்ட வேண்டியதான். இப்போ பாசிப்பருப்பில் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பு, காயப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு போட்டாச்சு. இனிமேல் நம்ம இதை மூடி வச்சிடணும். பாசிப்பருப்பில் காயப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு பாசிப்பருப்பை வேக வச்சாச்சு. இனிமேல் இதை நம்ம மூடி வச்சிடணும். இப்போவும் பருப்பு நல்லா வெந்துட்டு, பருப்பு கூட சுரைக்காயும் தக்காளி பழத்தையும் வேக போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகத்தை போடணும். ஒரு கொதி கொதித்த உடனே போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி கொதித்த உடனே தேங்காய் போட்டாச்சு, தேங்காய் சீரகம் போட்டாச்சு. இனிமேல் நல்லா கொதித்து நல்லா வேகும். வெந்த உடனே நம்ம நல்லா கட்டியான உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை தாளிச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கூட்டாயிட்டு இனிமேல் நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போடணும். இப்போ நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியுது. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா நிறம் மாறினோடனே நம்ம தாளிச்சிடலாம். இனிமேல் நம்ம இதை தாளிச்சாச்சு. இனிமேல் இதை நம்ம அதில் ஊற்றிடணும். தாளித்து இதில் கூட்டில் ஊற்றிடணும். அவ்வளோதான். தாளிச்சாச்சு. இனிமேல் தாளித்து இதை நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துடணும். அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.